நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 17வது வசனம் படியம்மா. நீதிமொழிகள் 19:17 வசனம். அல்லேலூயா. வாசிங்கம்மா. நீதிமொழி 19:17. சீக்கிரம். ஏழைக்கு இறங்கி உதவி செய்கிறவன் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறான், அவர் கொடுத்ததை அவரே திருப்பி தந்து விடுவார். கை தட்டுங்க பாப்போம். ஆனா ஒரு டிஃபரண்ட் இருக்கு. என்ன தெரியுமா? சொல்லுங்க, என்ன தெரியுமா? நான் கொடுத்தது 1 மடங்குன்னா அவர் கொடுக்கிறது 1000 மடங்கு. ஆமென். அல்லேலூயா. நீங்க கொடுக்கிறத விட அவர் திரும்ப கொடுக்கும்போது எப்படி இருக்கும்? சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். நீங்க கொடுக்கிறத விட கொடுக்கிறது எப்படி இருக்கும்? 1000 மடங்கு இருக்கும். அல்லேலூயா. ஏழைக்கு கொடுக்கிறவன் யாருக்கு கொடுக்குறான்? நீங்க உங்க குடும்பத்தில், உங்க உறவுல, உங்க சொந்த பந்தத்தில், நீங்க எந்த ஒரு ஆசிரமத்தில் ஏழைகளுக்கோ நம்முடைய இல்லத்தில் நீங்கள் செய்கிற நன்மைகள்லாம் நான் நினைத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். அல்லேலூயா. வியாதியின் மத்தியில் பல எத்தனையோ தேவைகளை வந்து நீங்கள் கொடுக்கிற அந்த உதவிகளை உண்மையிலே பல மடங்கு உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை காண்பிக்கிறேன், தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். நீதிமொழி 11:24-25. சீக்கிரம். நீதிமொழி 11ஆம் அதிகாரம் 24-25 படிக்கிறீங்களா? கடவுளுக்கு, நான் வாசிக்கிறேன். கடவுளுக்கு அஞ்சி நடப்போரின் விருப்பங்கள் எப்போதும் நன்மையே பயக்கும். எதிர்காலம் பற்றி பொல்லார் கொள்ளும் நம்பிக்கை தெய்வ சிநேகத்தை அளவின்றி செலவழிப்போர் செல்வராவதும் உண்டு. கஞ்சராய் 24-25. அளவின்றி செலவழிப்போர் செல்வராவதும் உண்டு, வறியவராவதும் உண்டு. ஈகை குணமுள்ளோர் வளம்பட வாழ்வர், குடிநீர் கொடுப்போர் குடிநீர் பெறுவர். தானியத்தை பதுக்கி வைப்போரை மக்கள் சபிப்பர், தானியத்தை மக்களுக்கு விற்பவரோ ஆசி பெறுவார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்படின்னா அர்த்தம் என்ன? இருக்கிறத கொடுக்கிறவனை கடவுள் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். சில நேரத்தில் பாருங்க, இந்த இயற்கை சீற்றங்கள், பேரழிவுகள்லாம் வரும்போது சிலர் பண்ணுற அநியாயம் இருக்குது பற்றிலா, கடைசியில் பாருங்க அந்த மாதிரி செய்கிறவன்லாம் அட்டூழியத்திலே சாவறான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ கொடுக்கிறவனை கடவுள் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை காண்பிச்சிருந்தேன். நீதிமொழி 21:13 எழுதி கொள்ளுங்க. 21:13வது வசனம். ஏழை கூக்குரலிடும்போது எவன் காதை பொத்திக் கொள்கிறானோ அவன் தானே உதவிக்காக மன்றாடும் போது எவரும் அவனுக்கு. அதே நீதிமொழி 28:27 28ஆம் அதிகாரம் 27. ஏழைகளுக்கு கொடுக்கிறவனுக்கு குறைவதும் ஏற்படாது, அவர்களை கண்டும் காணாது போல் இருப்பர், பல சாபங்களுக்கு ஆளாவர். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏழைகளை கண்டும் காணாமல் இருக்காதீங்க. வீட்டில் இருக்கிற வறியவர்களை கண்டும் காணாமல் இருக்காதீங்க. பெரியவர்களை கண்டும் காணாமல் இருக்காதீங்க. பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை பேர் சொல்லுங்க. அல்லேலூயா. கைகளை பேர் சொல்லுங்க. அல்லேலூயா. 2 கைகளை அசைத்து சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ 4வது நீங்கள் என்ன செய்யணும்? கொடுக்கிறவனுக்கு அவர் திரும்ப கொடுக்கிறார். சொல்லுங்க. எப்படி கொடுக்காரு? அதை கொடுக்கும்போது மட்டும் எப்படி கொடுப்பாராம் தெரியுமா? லூக்கா 6:38. அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உங்கள் மடியில் அவர் கொட்டுவார். கை தட்டுங்க. 5வது ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். கைகளை பேர் சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எசையா 40:31. ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர், அவர்கள் கழுகுகளைப் போல் உயர எழும்புவர், அவர்கள் ஓடினாலும் நடந்தாலும் என்ன செய்ய மாட்டாங்க? சோர்வு களைப்படைய மாட்டார்கள். ஆமென். அப்போ 5வது நீங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைங்க. என்ன வந்தாலும் யார் மேலே நம்பிக்கை வைங்க? சொல்லுங்க. என்ன வந்தாலும் யார் மேலே நம்பிக்கை வைங்க? ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைங்க. வயசை பற்றி கவலைப்படாதீங்க, வருமானத்தை பற்றி கவலைப்படாதீங்க, உலகத்தில் என்ன வேணால் நடக்கட்டும், ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைங்க. அல்லேலூயா. அவர் மீது நம்பிக்கை வைக்கிறவர்களை அவர் உயர்த்துகிறார். உயிர் வாழ உணவளிப்போம். இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்திலிருந்து பிள்ளைகளால் கைவிடப்பட்ட வயதான அப்பா அம்மாக்கள் 100 பேருக்கு தினமும் அவர்கள் இருக்கும் இடங்களுக்கு உணவு கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள், உங்கள் இல்ல வைபவங்கள், இறந்தவர் நினைவாக நீங்கள் உணவளித்து உதவி செய்யலாம்.
உங்கள் அன்பு கரத்தை நீட்டுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் முகவரி: இரக்கத்தின் ஊற்று, கத்தோலிக்க தியான இல்லம், புன்னைக்காயல், தூத்துக்குடி மாவட்டம். அலைபேசி எண் 9814118201. கடவுள் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.